வணக்கம் ஜிஎஸ்பாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் மக்கள் மனசுல இருக்கிற ஒரு குழப்பத்துக்கான விடையா தான் இந்த வீடியோ இருக்கும்னு நம்புறேன். என்ன அப்படின்னா, ஒரு 8 டூ 13 லட்ச ரூவா பட்ஜெட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஹேட்ச்பேக்ல போய் டாப் அண்ட் மாடல் எடுக்கலாமா? இல்ல சப் 4 மீட்டர் எஸ்யூவி போய் ஒரு மிட் மாடல் எடுக்கலாமா? அப்படின்ற குழப்பம் எல்லார் மனசுலயுமே இருக்கு. அந்த குழப்பத்திற்கான பதில் இந்த வீடியோல கிடைக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பி செக்மெண்ட் பிரீமியம் ஹேட்ச்பேக் தான் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தோட விமர்சனத்த முழுமையா பார்த்துட்டு, ஆ அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள்லாம் முடிவு பண்ணிக்கலாம். ஜாப்பனீஸ் ஆட்டோமேக்கரான சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷனோட சப்சிடரி பிராண்டான மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடோட பலினோ ஹேட்ச்பேக்கோட 2024 மாடல் தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டட் மேனுவல்னு 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விலை அப்படின்றது 7 உங்களுக்கு 8.9ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 11.58 லேக்ஸ் வரைக்குமே போகுது. இது வந்து ஆன் ரோட் பிரைசிங் நான் சொல்லியிருக்கேங்க. இது அப்ராக்சிமேட்லி ஈரோட பொறுத்து நான் சொல்றேன். வீடியோக்குள்ள ஃபர்தரா போய் இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த பலினோ ஹேட்ச்பேக்கை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி ஆட்டோ மாருதி ஷோரூம் ஈரோடு ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் மாருதி நிறுவனக்காரர்களை நமக்கு ரிவ்யூ பண்றதுக்கு மேசிவான ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, மாருதி நிறுவனத்துல நீங்க கார் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 இருந்து 50,000 வரைக்கும் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. சப்போஸ் நீங்க வந்து கார் வாங்கணும், மாருதியில வந்து ஹேட்ச்பேக் இல்ல எஸ்யூவி ஏதாவது வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோல கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நம்பலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். You have reached your destination. எப்பவுமே ஒரு வாகனத்துக்கு சேஃப்டி அப்படின்றது முக்கியங்க. அதே மாதிரி பலினோ. இந்த பலினோ அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் சொல்றது பில்ட் குவாலிட்டி சரியா இருக்காது. எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலா ப்ரீவியஸ் ஜென் பலினோ வந்து ஃப்ரெஜைலா தான் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்ல. அந்த வாகனத்தோட டென்சைல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ வாகனம் வந்து கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென்னை காட்டிலும் இந்த ஜென் வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோ ஏறி இருக்கு. 925லேருந்து 955 கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டாக இருக்கு. 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், இந்த மாதிரி சேஃப்டிக்கு அடிப்படை தேவை என்னவோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாகனத்தோட பில்ட் பத்தி டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாரத் கேப்ல வண்டி உள்ள போயிருக்கு. கிராஷ் டெஸ்ட் ஆகி வெளியே வரப்போ டெஃபினட்டா எல்லா மக்களுக்குமே ஒரு புரிதல் கிடைக்கும்னு நம்புறேன். ஏன்னா ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்ல உண்மையாலுமே இப்போ ரீசன்ட் ஜென் பலினோ நல்லா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வாகனத்திற்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதே போல இங்க 1.2 லிட்டர்ல 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ஓவர்ஹெட் காம்ஷாஃப்ட் கொண்ட என்ஜின் தான். உங்களுக்கு வந்து என்ஜினோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஐடில் இருக்கு. ஸோ ரொம்ப ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் தான் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இன்ஜின் கார்டு கிடைக்குது. லைனர் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கும் ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஏர் இன்டேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இப்படி எடுத்திருக்காங்க. இது வந்து ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் தொழில்நுட்பத்தோட கொடுத்துருக்காங்க. நான் என்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் என்ஜினோட ரேவ் நோட் உங்களுக்கு கேட்கும். மைக் இங்கே மாட்டிடுறேன். கேமராமேன் இல்லைங்க, நாம தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருக்கும்னு நம்புறேங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டி நோட்டோட தான் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணுறப்ப சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த ஏர் கம்ப்ரஸரோட சைஸ் குறைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன ஜென்னை காட்டிலும் இந்த ஜென் வந்து குறைஞ்சிருக்கு. வாகனத்தோட தோற்றம் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேடியேட்டர் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுங்க, இப்படி அழகாக ஒரு ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்து கிரில்ல முடிச்சிருக்காங்க. சென்டரில் சுசுகியோட பேட்சிங் வந்து பெரிதாக கிடைக்குது. ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வந்து த்ரூ அவுட் இந்த
கிரில்ல ரன் பண்ணியிருக்காங்க. கீழே ஏர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமலான ஒரு ஏர் டேம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 170 mm. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸோட கிடைக்குது. உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து எல்இடி, பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. கீழே அதே மாதிரி நமக்கு ஃபாக் லாம்ப்ஸும் கிடைக்குதுங்க. ஃபாக் லாம்ப்ஸும் இப்போ வந்து எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹாலஜனில் கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். பானட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்பலான பல்ஜஸ் வந்து இங்கே ஒரு 2 இடத்துல பார்க்க முடியுது. ஸோ டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் தர மாதிரி இருக்குங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு ஷோல்டர் லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் ரன் ஆகுது. அப்படியே கொண்டு வந்து இந்த டோரில் வந்து அப்படியே வந்து என்க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. கேரக்டர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கேரக்டர் லைன் பார்க்க முடியுது. டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு 195/55 R16 ப்ரொஃபைலில் உங்களுக்கு மிஷின் கட் அலாய்ஸோட உங்களுக்கு வந்து அப்போலோ அல்நாக்கில் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் லைனர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மினிமலாக ஒரு சின்ன வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அழகாக இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே அப்படியே வந்தோம்னா டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சார்ஸும் வந்து உங்களுக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேர்த்துக்குமே கிடைக்குது. பாசிவ் என்ட்ரிக்கு உங்களுக்கு டோரோட தட் கேட்டலாம் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான ஒரு தட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு மற்றபடி டிஎல்ஓ அப்படின்னு பார்க்குறப்ப டே லைட் ஓப்பனிங் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த பேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஓப்பன் அப் பண்ணி கொடுத்ததால உங்களுக்கு லாங் ட்ராவலில் பின்னாடி சாஞ்சு வந்தீங்கனாலும் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. நல்ல ஒரு வெளிச்சம் உள்ளே கிடைக்கும். வண்டி மேபி அழுக்காக இருக்கான்னு நினைக்காதீங்க. மழையில் நனைஞ்சிட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓவரால் சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இங்கே பின்னாடியும் லைனர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கிங்க, ரியரில் ட்ரம்மு, ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டார்ட், ரியரில் வந்து டார்ஷன் பீம் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பற்றி நான் டிரைவபிலிட்டியில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. பலினோவோட ரேர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூட்ங்க. பூட் பொறுத்த வரைக்கும் லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அளவு லோடிங் லிப் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 318 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பூட்லாம் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லை. டயர் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்பேர் வீல் வந்து இங்கே நமக்கு 185/65/15ங்க. அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது. ஒரு பார்சல் ட்ரீ கிடைக்குது. அதே மாதிரி 60/40 ஸ்பிளிட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே. அதனால நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சாட்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 60/40 ஸ்பிளிட்டும் கிடைக்குது, கவலைகள் இல்லை. 60/40 ஸ்பிளிட்டோட தான் வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைலில் நமக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி ஷேப்பில் வந்து ஒரு எல்இடி டெய்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி டிஆர்எல்ஸாக இருக்கட்டும், இங்கே டெய்லாம்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரை பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது நெக்ஸாவோட ஒரு சிம்பிள் மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸாவில் வந்து எல்லா கார்லேயுமே வந்து அதை நீ ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன், ரிவர்ஸ் லேம்பும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு வைப்பர், டீஃபாகர், ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஆண்டனா பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. கேமரா இந்த இடத்துல மவுண்ட் ஆயிருக்கு. ஆமாங்க, இந்த வாரத்தில் 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. பம்போஸோட குவாலிட்டிலாம் டீசென்ட்ங்க. ஸோ பலினோவோட இன்டீரியர் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து பிளாக்கு, ப்ளூ, அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம், அதாவது கொஞ்சம் வந்து ப்ரீமியமாக கொஞ்சம் ஷைனியாக இருக்குது. இந்த அலுமினியம் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் இன்சர்ட்ஸும் கிடைக்கிது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதரைட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைட் விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குதுங்க. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மாருதியில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் போகிறப்ப யூவி கட் கிளாஸ் கொடுப்பாங்க. இந்த யூவி கட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியை வந்து உள்ளே கண்டெயின் பண்ணுறதுக்கும் பயன்படும். அதே மாதிரி மெயின் பிரதானமாக வெளியிலேருந்து அந்த சன்லைட்டோட யூவி ரேஸ் வந்து அதிகமாக உள்ளே வரதுக்கு இல்லாமல் தடுத்து கொடுக்குங்க. ஹீட்டை வந்து தடுத்து கொடுக்கும். பிரயோஜனமாக இருக்கும். வாட்டர் பாட்டில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. சின்ன தான் நிக் நக்ஸ்லாம் வச்சுக்கலாம். உள்ளே உட்காந்துடலாம். ஏபிசி பெடல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே என்னென்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி பெடல் மட்டுமே கிடைக்கும். ப்ராப்பரான ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி பெடலுக்கான ஸ்பேஸிங்கும் ப்ராப்பராக இருக்குது. மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃபியூவல் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி உட்காந்துக்கலாம். பட் சீட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் தான் முடிச்சிருக்காங்க. ஒரு லெதர் ரேட்டில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா காம்படிட்டர்ஸ் இப்போ அதை ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் ஃபேப்ரிக்கோட மெட்டீரியல் குவாலிட்டிலாம் குறையில்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து டில்ட் மற்றும் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் கிடைக்குது. உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ப்ரொவிஷன் இங்கே கிடைக்குது. ஹார்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான ஒரு சவுண்ட் அவுட்புட் இருக்குது. டியூவல் ஹார்ன் செட்டப் தான். எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டேக்கோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர் அனலாக்லையும், சென்டரில் இருக்க அந்த டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லையும் கொடுத்துருக்காங்க. அதில் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு அடிப்படை தேவைக்கு எல்லாமே கிடைக்குது. ஓகே, ஃபைன். ஸ்டீரிங் வந்து ஒரு 3 ஸ்போக் யூனிட் தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும். டேஷ்போர்டு அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக்குங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம் ஒரு சில்வர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சர்ட், கீழே வந்து ப்ளூ கலர் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு 9 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடைக்குது. நான் வண்டி ஆன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏசியை பொறுத்த வரைக்கும் நல்ல த்ரோ இருக்குங்க. கம்ப்ரஸரோட சைஸை குறைச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென் அளவுக்கு உடனே சில்லர் யூனிட் கிடையாது. பட் எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து நமக்கு வந்து கூலிங் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றலாம் ஃபீல் பண்ண வைக்காதுங்க. ஏசி ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவும் கிடைக்குது. கேமராவோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? பாருங்க, கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் கொஞ்சம் ஹை டெஃபினிஷன் மாதிரி போயிருந்தாங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஓகே, ஆடியோ குவாலிட்டி கேட்போமாங்க? கிராமத்து பெண் தெய்வங்களின் கதைகளை பகிர்வு. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு ஆர்கமிஸ் சரவுண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் 2 மீட்டருங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர், அதுக்கு ஒருவே வந்து யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கலாம். அப்புறம் 2 வாட்டர் பாட்டில், ஒரு 500 லிட்டர் 500 லிட்டருங்கிற பாருங்க 500 ml வாட்டர் பாட்டில் 2 வச்சுக்கலாம். ஏஎம்டிக்கான கியர் நாபும் கிடைக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிமிங் IRBM போட்டிருக்காங்க. நமக்கும் மிரர் கிடைக்குது, லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் வேனிட்டி மிரர் லைட்ஸோட கிடைக்குது. சூப்பர். மேலே வந்து ஹாலஜனில் கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டிலாம் குறையே இல்லை. இங்கே வந்து ஒரு HUDயும் போட்டிருக்காங்க, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயும் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த ப்ரீமியம் ஃபீல் தரதுக்காக இந்த மாதிரி வந்து கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க போல். சரி, ஓகே. க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட திங்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூலிங் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடைக்கலைங்க. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். வாகனத்தோட ரியர் சீட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். லெதரிட் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இங்கே ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்குது. 2 அடல்ட்டு ஒரு கிட் உட்காரலாங்க. லெக் ரூம் பாருங்கள், லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பாருங்கள் எவ்வளோ தாராளமாக இருக்குன்னு. இது வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்ல தாராளமான ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு என்னோட அபிப்பிராயம். ஒரு ரியரில் வந்து ஏசி வென்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற வெயில் காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டைப் சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கிடைக்குது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் ஆழ்ந்தீங்களாலும் முட்டாதுங்க, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக 3 பேருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. அதேமாதிரி ப்ராப்பராக 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. இங்கேயுமே மேலே வந்து ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க ஹாலஜனில். ஸோ சீட் ஹைட் அட்ஜஸ்டர், சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் மட்டும் கொடுத்துருக்கலாம். சீட் ஹைட் அட்ஜஸ்டரில் சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் மட்டும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஜென் பலினோவில் இருந்தது. 6 ஏர் பேக்ஸும் வந்தாச்சு, ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாருதி பலினோவோட 2024 மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் காலை முதிச்சு கியரை ஷிஃப்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கும், அதுதான் அந்த வேலையை செய்யும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ வண்டியை எடுத்துடலாம். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வருங்க ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூஸாக தான் இருக்குது. எடுப்போம். என்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. உங்களுக்கு எடுக்கிறப்பவே அந்த
என்ஜின் ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்ற ஃபீல் நம்மக்கிட்ட இருக்குது. இது சீட் பெல்ட் ஆக்சுவலாக வந்து பின்னாடி வந்து எல்லா சீட் பெல்ட்டும் பக்கல் ஆகலை அப்படின்னா அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா லோட் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்ஸில் கொடுக்கல. ஸ்பீட் பிரேக்கர்ஸில் பாருங்கள், செகண்ட் கியர்லேயே எடுக்குதுங்க ஸ்பீட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் கியர்லாம் டவுன் ஷிஃப்ட் பண்ணல. ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜர்க்ஸ் வந்து மினிமலைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அப்படின்னாவே நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஜர்க்ஸ் வந்து எவிடெண்ட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். பட் இப்போ அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரில் மட்டும் அது ஃபீல் ஆகுது. செகண்ட்லேருந்து தேர்டு, தேர்ட்லேருந்து ஃபோர்த்து, இப்போ ஃபோர்த்லேருந்து ஃபிஃப்த்து வந்துச்சு. அதெல்லாம் நமக்கு வந்து ஜர்க் ஃபீல் ஆகலை. அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம ரேவ் பண்ணி ஓட்டாத வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காதுங்க. பாருங்கள், ரேவ் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்லாம் பண்ண டவுன் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு வந்து அடுத்த கியர்ல எடுக்குது. இது ஒரு கார்னர், பாட்டிமா இருக்கிறாங்க. நடு ரோட்ல பாட்டிமா எதையும் பார்க்காம வராங்களே. பாட்டிமா சரி, ஓகே. உங்களுக்கு 3000 to 4000 RPM போறப்ப என்ஜினோட ரேவ் நோட் உள்ள கேட்குது. பட் அனாயிங்க இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நோட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 80 கிட்ட வந்துட்டோம். NVH பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. வின் நாய்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ள கேபின்குள்ள வந்து அவ்வளோலாம் பெரிதாக வந்து ஃபில்டர் ஆகி வரலாங்க. ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகிறப்ப மட்டும்தான் வந்து அந்த என்ஜினோட ரேவ் நோட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஹார்ன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்ஃபர்ட் ஓரியன்டாக தாங்க இருக்குது. ஸ்டிஃபாலாம் இல்லை. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஜென் பலினோட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், லோ கர்வ் வெயிட் அப்படின்றதுனால. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த டிரைவிங் கம்ஃபர்ட்டை வந்து கிட்டத்தட்ட பாதி எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இந்த டைம் வந்து பலினோ லான்ச் பண்ணினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சஸ்பென்ஷனில் வந்து ரீவொர்க் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அது வந்து நமக்கு நார்மலாக அந்த கேரக்டரைஸில் விட்டுறப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் மேலே ஏறி இறங்குறப்பெல்லாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த பாத் ஹோல்ஸாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கக்கூடிய குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோட்லாம் போகிறப்போ வந்து அதை சோப் பண்ணி நமக்கு வந்து உள்ள கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. சரி, கொஞ்சம் ரேவ் பண்ணுவோம். பாருங்க, ஒரு ஸ்லாம் பண்ணோம்னா அப்படியே புல் பண்ணது வண்டி. இப்போ 100 கிட்ட வந்துட்டோம். பிரேக்ஸ் ஆக்சுவலாக வந்து டிஸ்கோட சைஸை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரேக்கிங் கேலிப்ரேஷன்லேயும் ஒர்க் பண்ணதா சொல்லியிருக்காங்க மாருதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் ஜென்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்டெப் எவிடென்ட்டாக விழுகும். நோ ஸ்டெப்னா என்னன்னா பிரேக் அடிச்சிங்கன்னா இமீடியட்டாக ஏபிஎஸ் கிக்கின் ஆகி அந்த நோ ஸ்டெப் விழுந்து நமக்கு வந்து பிரேக்ஸ் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திணற ஒரு ஃபீல் நமக்கு இருக்குங்க பழைய பலினோலாம். பட் இதில் அப்படி இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கார்னர்ஸு 60 கிட்ட எடுக்கிறோம். பாடி ரோல்லாம் வந்து பெரிதாக நமக்கு இங்கே தொந்தரவாக இருக்க போகிறது கிடையாது. இந்த டிரைவர் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்லாம் பண்ணிக்கிறேன். 6000 RPM வரைக்கும் போகுதுங்க. நல்ல ஒரு ரேவ் ஹாப்பி என்ஜினாக தான் இருக்குது. இப்போ 100 கிட்ட இருக்கிறோம். பிரேக்ஸ் வந்து நான் ஹாஃப் த பெடல் ட்ராவல் தான் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 100ல் இருந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்டாக தான் வண்டி நின்றுச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த 110, 120லாம் போனோம்னா அந்த பேக் ஆஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பலினோவில் வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி க்ரூசராக தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஒரு 100 பிலோ அப்படின்றது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக நமக்கு ஃபீல் ஆகும். ஹேண்டில் ஆகும், பிரேக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பியாண்ட் 120 அப்படின்றப்போ டெஃபினட்டாக இன்னைக்கு இந்தியன் ரோட்ஸில் நாட் அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த பியாண்ட் 120ல் வந்து பலினோலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. 120 கீழேயே போய் வாங்க, அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். விசிபிலிட்டிலாம் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கியர்லேயே ஸ்பீட் பிரேக்கர் எடுக்குதுங்க. நம்ம அன்டில் ஆர் அன்லெஸ் வந்து அக்ரெசிவாக பெடலை வந்து ஸ்லாம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது வந்து என்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் வச்சுருக்கு. இது ஒரு கார்னர் எடுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க.
ஸ்பீட்ஸ் தான் எடுக்கிறோம். ஒரு 100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாவே ஸ்டேபிளாகவே இருக்குது. ஒரு அன்மூவிங் ஃபீல்லாம் நமக்கு கொடுக்கல. இந்த ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்குங்க. ஸோ தட் நம்ம பார்த்து யோசிக்க பாருங்க. ஹை ஸ்பீட்ஸில் போகல, நான் ஒரு 70 நார்மலாக எல்லாருமே க்ரூஸ் பண்ணுற ஸ்பீடில் தான் போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து பேட்சாக ரோட்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் போகிறப்ப டெஃபினெட்லி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுன்னு. இது நல்லா பாருங்க, இங்கே ஒரு 10 ஹோல் இருக்கு. என்ன பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தாங்க வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபீல் எனக்கு. கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பலினோட குறையே இல்லை. டைனமிக்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட அபிப்பிராயம். ஸ்டியரிங் ஆட்டோ ரீசென்டர் ஆகுதான்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. சரி, இது ஒரு கார்னர் டிரைவு. ஹேண்ட்லிங்காக இந்த ரோடு வருவோம், அதே மாதிரி இந்த ரோடு வந்திருக்கிறோம். எப்படி பலினோ ஹேண்டில் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹேண்ட்லிங்லாம் டீசென்ட்டுங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு வீல்ஸ் ஸ்லைட்டாக வந்து டயர் அந்த ஸ்குவீக்கிங் நாய்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பிரேக்ஸ் நான் இப்போ ஸ்லாம் பண்ணேன், உங்களுக்கு வித்தவுட் மச் ஆமாங்க வண்டி நிற்கிறதெல்லாம் லெஃப்ட் ஆர் ரைட் ஓவஞ்செல்லாம் நிற்கல. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை மெயின்டைன் பண்ண தான் வண்டி ட்ரை பண்ணுது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி ஐடியல் ஸ்டாப்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரி, ஓவரால் வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டைம். அதாவது எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜாக தான் இந்த பலினோ இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. மைலேஜும் குறையில்லை, மைலேஜ்லலாம் குறைய இல்லை. அடுத்து ஹேண்ட்லிங் பார்ட் அப்படின்னு வரும்போது ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸ்டெபிலிட்டி அப்படின்றப்போ 120 வரைக்கும் பிரச்சனை இல்லை. பியாண்ட் 120 அப்படின்றது இந்தியன் ரோட்ஸ்க்கும் சேஃப் இல்லை, பலினோலையும் சேஃப் இல்லை. பிரேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, பைட் நல்லா இருக்குது. வித்தவுட் மச் ட்ராமா வண்டி நம்ம நினைக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ண முடியுது. பெடல் ட்ராவல் மட்டும் ப்ராக்ரெசிவான ஒரு பெடல் ட்ராவல் தான். ஸோ அடுத்து இந்த வாகனத்தோட முடிவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வண்டியை ஓட்டியும் பார்த்தாச்சு. இந்த பலினோ ஹேட்ச்பேக் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஓவரால் பேக்கேஜாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்குது. உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவபிலிட்டியும் நல்லா இருக்குது. என்ன ஹை ஸ்பீட் ஹேண்ட்லிங் மட்டும் இந்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறைபாடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்டீரிங் ஃபீட்பேக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபேமிலியாக ஒரு 4 பேர் இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில், ஒரு ஹேட்ச்பேக் வாங்கணும், எனக்கு வந்து பிரதான தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யணும்னா இந்த பலினோ ஹேட்ச்பேக் பூர்த்தி செய்யுங்க. பில் குவாலிட்டியும் இப்போ டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து சந்தேகங்கள் கிடையாது. மாருதியோட ஒரு ரிலையபிலிட்டியும் இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் தான் வருது. இப்போது வாரண்ட்டி வந்து ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மாருதியில் வாரண்ட்டி கம்மியாக இருக்குன்னு. இப்போது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டருங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிங்கன்னா 6 வருஷம் 1,60,60,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ 6 வருஷம் 160ங்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வண்டியோட ஆயுட்காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இருக்கிற வண்டிகளோட ஆயுட்காலத்தை பொறுத்து சொல்கிறேன் நான்.
ஸோ எல்லா விதத்துலையுமே வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இந்த ஹேட்ச்பேக் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயங்க. இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மாருதியோட ரிலையபிலிட்டி, ரெண்டாவது இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, மூணாவது கம்ஃபர்ட்ங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்னவா இருக்கும், ஹெட்லைட்டுங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரோ நல்லா இருந்திருக்கலாமோன்னு என்னோட அபிப்பிராயம். ஸோ இதுதான் என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்க இப்போ மாருதி நிறுவனத்துல கார் வாங்குறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீ சிட்டி ஆட்டோ மாருதி ஷோரூம்ல இப்போ பலினோவா இருக்கட்டும், சியாஸா இருக்கட்டும், XL6 இருக்கட்டும், கிராண்ட் விட்டாரா இருக்கட்டும், செம்ம ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட சொன்னது ஸ்டாண்டர்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு அந்த டைம் மாருதி நிறுவனத்தால என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே பண்ணி தருவாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும்லாம் ஆஃபர் போகுதுங்க. கிராண்ட் விட்டாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு சில வேரியன்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சப்போஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்றது தான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சச்சர வேணா, பத்திரமா போய் பத்திரமா வாங்க. வீடியோல எப்பவுமே சொல்றது தான், இந்த வண்டி எங்கள்கிட்ட 3 to 4 மணி நேரம் இருக்கு, அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை தான் நம்ம சொல்றோம். நீங்க சப்போஸ் இந்த வண்டியை பத்தி மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா யூசர் சர்வீஸ் பாருங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்க சர்க்கிள் யாராவது வந்து இந்த பலினோ வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விசாரிங்க, இன்னுமே தெளிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ டாடா, டேக் கேர், பை.